ஆரம்பமாகின்றது சொல் விளையாட்டு சொல் தொடர் தோப்படி ஜெயமர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் நேரத்தோட விடைபெற வேணும். 2 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிப்போம். சரி, ஓகே. வழமை போல நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது 619வது நிகழ்வு. முதல்ல உங்களோட பெயர்களை தாங்க ஒவ்வொருத்தரும். சிவமணி புவனேஸ்வரன். எந்த பேர் போட்டுக்கிறீங்களா? நான் பேப்பர் எடுத்துட்டு வரேன். மற்ற பத்னி பிரகர் எந்த பேர் எத்தனையாவது? 4வது. ஓகே. வேற யார்? நவமலர் கல்விராஜன். ஓகே. சரோஜினி அக்கா வேற யார் நிக்கிறீங்க? அதுல 2 4 6 7 பேர் நிக்கிறீங்க. ஓகே, 7 பேர். ஓகே. முதலாவது பாணி மோகனுக்குரியது. எல்லாம் இன்றைக்கு இலகுவாத்தான் வருகிறது, பார்ப்போம். முதலாவது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். பேச்சு எழுத்து ஆய்வு வரும்போது, பேச்சு எழுத்து ஆய்வுகள் போன்றவற்றை குறித்து வரும்போது ஆழமான தன்மை. பேச்சு எழுத்து ஆய்வு போன்றவற்றை குறித்து வரும்போது ஆழமான தன்மை. 2வது புண் காயம் முதலியவற்றில் ஏற்படுவது. புண் அல்லது ஒரு காயத்தில் ஏற்படுவது. 3வது மோசமான நிலைக்கு இறங்குதல். மோசமான நிலைக்கு இறங்குதல். 3 எழுத்துக்கள் சொல். 3 எழுத்துக்களை கொண்ட சொல். மோசமான நிலை என்னக்குல? மோசமான நிலை, நல்லதுல இருந்து மோசமான நிலைக்கு இறங்குதல். அது எல்லாத்துலயும் வேற பெரிய பெரிய தொழில் இதுகள், தொழிலாளர் இதுகள்ல இருந்து வரலாம். அதுல 2வது தான் அந்த புண். முதலாவது தரவு காட்ட சொல்லலுமா? பேச்சு எழுத்து ஆய்வு போன்றவற்றை குறித்து வரும்போது ஆழமான தன்மை. ஓகே. ஆய்வும் அதுக்குள்ள வந்துட்டு பேச்சு எழுத்து ஆழமான தன்மை. 3 கண்டுபிடிச்சீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம். 2வது கண்டுபிடிக்கலாம். 3 எழுத்துக்கள் என்ன? 3 எழுத்து. 2வது சொல்லுங்க. அதாவது எங்கட உடம்புல ஏற்படுற காயங்கள், புண்கள்ல ஏற்படுவது. நான் 2 கண்டுபிடிச்சிட்டேன். 1 தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். கையை அது வரிசைதான் வரும். இப்ப புண்கள்ல ஏற்படுறது சரியா? இல்ல வரல உடனே. மற்றவர்கள் சொல்லுங்க. தெரிவு, எரிவு, சரிவு. முதலாவது என்ன சொன்னீங்க? தெரிவு, எரிவு, சரிவு. முதலாவது தவறு. ஓகே. வேற யாரும் சொல்ல போறீங்களா? முதலாவதுக்கு விரிவு, விரிவு, வீணா, விரிவு, வீணாவை சொல்ல. ஆனா தெரிவென்றாலும் சரியா அமையாது. அதுக்கு தெரிவு ஆழமான தன்மை, ஒரு பேச்சின் ஆழமான தன்மை. அந்த தெரிவு செய்து எடுக்கிறது வேற, இது ஆழமான அப்படி வரும். ஓகே. 2வது செல்வி அவர்களுக்குரியதுதான். 3வது என்ன? வாழ்த்துக்கள். 3வது சரிவு. ஓகே. 2வது கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள் தான். அசாதாரணமான தன்மையில் மயக்கும் வசீகரம். அசாதாரணமான தன்மையில் மயக்கும் வசீகரம். 2வது ஒன்றிடம் அல்லது ஒருவரிடம் காட்டும் ஈடுபாடும் அக்கறையும். ஒன்றிடம் அல்லது ஒருவரிடம் காட்டும் ஈடுபாடும் அக்கறையும். 3வது இலங்கை தமிழ் வழக்கில குத்தகை என்பதை குறிக்கும் ஒரு சொல். இலங்கை தமிழ் வழக்கில குத்தகை என்பதை குறிக்கும் ஒரு சொல். நாங்க குத்தகை சொல்றது இலங்கை தமிழ் வழக்கண்ட மாதிரி. 2வது என்ன? இது ஒன்றிடம் அல்லது ஒருவரிடம் காட்டும் ஈடுபாடும் அக்கறையும்.
இந்த நீங்க குத்தகை என்று சொல்றதுக்கான அது வந்து ஒரு பத்திரத்தை குடிக்கிறதா அந்த நிலத்துக்கான ஒரு சொல்ல? இல்ல இல்ல குத்தகைன்றது சும்மா நிலங்கள் அது குத்தகைக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். அப்படித்தான் வரும். ஆஹ் ஈடுபாடு. இதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் வேற அர்த்தங்களும் இருக்குது. ஆனா இது அதுல இருந்து இது எடுத்து வச்சுக்கிறோம். இல்ல அன்றைக்கு யாரும் சொன்ன வழிதடை இது வந்ததானே எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே குத்தகைன்னு சொல்றது நாங்கள். முதலாவது என்ன சொல்றீங்க? முதலாவது அசாதாரணமான தன்மையில் மயக்கும் வசீகரம். அசாதாரண வசீகரம். நாலெழுத்து அது வருவது. என்ன குத்தகை என்ற வாடகை என்று சொல்லுவோம். வேறு என்ன அதுக்கான ஒரு சொல்லும்? சரி, குத்தகை வர வாடகை வர. புத்தகம் வந்து தனியா காணிக்கு மட்டும் கொடுக்கறது. வீட்டுக்கு தான் வாடகை வரும். வீட்டுக்கு தான் வாடகை. அதுக்கு வேற எப்படி சொல்றது தெரியல. சரி, அடுத்தவர்கிட்ட போங்க. சரியாட்ட சொல்லிடுவோம். சொல்லி பாருங்க. சாதாரண தன்மை. சோமணி இல்ல, மற்றவர்கிட்ட சொல்லி வராங்களா? வாங்க. பத்மினி அவர்கள் சொல்லி பாருங்க. ஜேசி சொல்லி பாருங்க. தமிழ் ரகா சொல்லி பாருங்க. வழக்கில் குத்தகை நிலம் மண்டு குத்தகைக்கு நிலம் மண்டு வருமா? இல்ல, வருமாண்டெல்லாம் கேட்க கூடாது. வராது. தெரியாது எனக்கு. இப்ப அந்த குத்தகைக்கு உரிய அந்த சொல்லுக்குரிய வேறு அர்த்தங்கள் வந்து சொல்லுங்க. வருத்தம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது, மேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது, மற்றது தோழியர் கூட்டம் என்று ஒன்று இருக்குது, கனக அர்த்தம் இருக்கு. அதுல இது ஒன்று சூதாட்டமும் இருக்குது. அது இல்ல கன அர்த்தங்கள். ஆனா அதுல நான் இது ஒன்று எடுத்திருக்கேன். மேகம் என்றால் அதுக்கும் கன சொல்லி இருக்குது. மேகத்துக்கு முதல்ல என்ன ஒரு இது சொன்னீங்கள்? என்ன ஒரு அர்த்தம்? வருத்தம். வருத்தம். நான் சொல்லி பார்க்க நான் சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். தெரியாதான். மாயம் நேயம் ஏயம் சொல்றேன். அந்த வழிக்கு வந்துட்டீங்களா? ஒன்று சரி. ஓ, ஓகே. ரெண்டாவது சரி, நேயம்ன்றது சரி. அப்படியே மெட்டாக்கள் சொல்லி பார்க்கலாம். முதலாவதுக்கு வாயம் பாவன்னா நேயம் குத்தகைக்கு சேயம் என்று சொல்லுவேன். ஓகே, தவறு. மெட்டால் சொல்லுங்க பாப்போம். சிவமணி அவர்கள் சொல்லி பாருங்க. காயம் தாயம்மா தாவன்னா பாவண்ணா பாயம். மற்றது மற்றது சொல்லிருந்தவல்ல. இல்ல, ரெண்டாவது தான் சொன்னவ. முதலாவது வரையிலையா? மூன்றாவது வரையில இன்னும். முதலாவதுக்கும் மூன்றாவதுக்கும் சொல்லணும் நீங்க. அதுதான் முதலாவதுக்கும் வரையிலையா? இல்ல இல்ல, குத்தகைக்கு டென்ட்டுக்கு வரையில. ஓகே, பாயம் என்ற அப்படியே. ஓகே, நீங்களும் முயற்சி செய்யுங்க. நீ அடுத்த இப்படி வர போகுது. சொல்லி பாக்குறேன். சாயம் நேயம் காயம். வாழ்த்துக்கள். சாயமும் சரி. ஆனா மூன்றாவது சொல்லி பாருங்க. வந்துடுது. மூன்றாவதுக்கு காயம். முதலாவதுக்கு சாயம். சாயம் சாயம் நேயம் வந்துட்டது. மூன்றாவது சொல்லி பாருங்க. சாயம் நேயம். ஒரு எழுத்த முன்னுக்கு போட்டு சொல்லுங்க. தமிழ் இருக்கா? ஆயம் ஆயம் என்று வருமா? ஆயம். அப்ப சோவன்னா போடுறேன். சோயம் இல்ல இல்ல, ஆயம் தான் சரி. ஆயம். 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 இதுக்கான விடைகள் சாயம் நேயம் ஆயம்.
காயம். ஓ வருத்தம்ன்றதுக்கு வசீகரம்ன்றா காயம் என்ன? அது கன அர்த்தம் இருக்கு அதுல. ஓகே. அதுல உண்ட பிடிச்சதுல எழுதுறது. வசீகரத்துக்கும் சாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அந்த தன்மை தானே கேட்டவ இந்த முதலாவது இல்ல காயம் பூசி. அசாதாரணம் சாதாரண மயக்கம் அசாதாரணம் வசீகரம். சாதாரண அசாதாரணம். கேட்கல தானே அசாதாரண அசாதாரணமான தன்மை, மற்றது மயக்கும் வசீகரம். ஆமா. காயம் நீ அசாதாரணமான தன்மையில் மயக்கும் வசீகரம். ஓ ஓகே, அடுத்த கேள்விக்கு அடுத்த சிவமணி வரக்கூடியது மூன்றாவது. இது 3 எழுத்துக்கள் தான். ஓகே. முதலாவது தரவு ஒரு துறையின் அல்லது செயலில் நுணுக்கங்களில் பெற்றுள்ள தேர்ச்சி. ஒரு துறையின் அல்லது செயலில் நுணுக்கங்களில் பெற்றுள்ள தேர்ச்சி. 2வது செடி கொடிகளின் காய்ந்த இலை, குச்சி போன்றவற்றை சொல்லலாம். செடி கொடிகளின் காய்ந்த இலை அல்லது குச்சி போன்றவற்றை சொல்லலாம். 3வது பல பொருட்கள் ஒன்றாகச் சேர்ந்த ஒரு தொகுதி. பல பொருட்கள் ஒன்றாகச் சேர்ந்த ஒரு தொகுதி. இதே 3 எழுத்துக்கள் தான். உற்சாக வணக்கம் ஜெயமலர் அவர்களே. மூன்றாவதா இது? ஓகே, வாருங்கள். 3 எழுத்தா? 3 எழுத்து தான். ஓகே, சிவமணி சொல்லாதீங்க. ஓ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு துறையின் அல்லது செயலின் நுணுக்கங்களில் இது பெற்றுள்ள வச்சுக்கிறது தேர்ச்சி. தெரியாதுயா. செடி கொடிகளின் காய்ந்த இலை அல்லது இந்த சின்ன குச்சிகள் போன்றவை சொல்லலாம். அடுத்தது பல பொருள் ஒன்றாக சேர்ந்த ஒரு தொகுதி. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சிவமணி அவர்கள் முயற்சி செய்யுங்கோ. அடுத்தது பத்மினி அவர்கள், தவமலரக்கா, ஜெசி, சரோஜினி அக்கா போயிட்டாங்க. சிவமணி ஓகே, நீங்க இயலாதா? தெரியல. ஓகே, தவமலரக்கா சொல்லி பாருங்க. டிஜெட்டு சாட்விக்கு சாட்டுக்கு இல்ல, அந்த வழியில வராது. பத்திரிக்கா அடுத்த ஜெசி சொல்லி பாருங்க. ஜெசி விகுதி, பகுதி, தொகுதி. அப்படி வராது, தவறு. பத்மினி சொல்லி பாருங்க. ஐயோ, ஒன்றுமே மூளைக்கே ஓட இல்ல. ம். சிவமணிக்கு ஓட இல்லையா? மங்களுக்கு ஓடுது. சக்தி சொல்லி பாருங்க. சக்தி அவர்கள் சொல்லி பாருங்க. ஒரு துறையில் அல்ல செயல் தேர்ச்சி. தேர்ச்சிக்கு என்ன? இல்ல, அவர் இல்ல. இல்ல. ஓகே, அப்ப வாணி அவர்கள் சொல்லி பாருங்க. அறிவு, முறிவு, சரிவு. அந்த வழியிலே வராது. சரிவா இருக்கிறது இல்லையா? இல்ல. ஒரு துறையில் அல்ல செயலில் நுணுக்கங்களில் பெற்றுள்ள தேர்ச்சி. நுணுக்கங்கள் சித்தி. அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க வடிவா யோசிச்சு போட்டு சொல்லுங்க. சும்மா சொல்லல அது. ஆனா அது தவறு. நீங்க சொன்னது தவறு. செடி கொடிகளின் காய்ந்த இலை அல்லது அது காய்ஞ்ச சின்ன சின்ன குச்சிகளையும் அப்படி சொல்லலாம். மற்ற பல பொருட்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு தொகுதி. எனக்கு நான் தெரியல. ட்ரை பண்ணி பாக்க வாணி கிடைச்சது நான் தானே சொல்லி பாருங்க. கடைசிக்கு கூம்பு, கம்பு, கூம்பு, கம்பு வரும். அப்படி வராது. காணா வரும். அப்படி வராது. ஓகே, குரில் நடில். அப்படி ஓகே ஓகே, சாரி. கம்பு அண்டு குச்சி அண்டு வருமல்ல கம்பு. இல்ல, അതിന്റെ காய்ந்த நிலையத்தை நான் கேட்டேன். கருகின்ற காய்ந்த நிலையா? அது கம்பு, அது காய்ந்த நிலை. நான் சும்மா சொல்றேன். முதலாளுக்கு புள்ளி சொல்லி அப்புறம் அள்ளி 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 அள்ளியா? நீங்க போக்க கள்ளி. அந்த வழியில வராது. சருகு அப்படி போட்டு நான் விடதான் கேக்குறேன். நீங்க அப்படி போட்டு இப்படி போட்டு எல்லாம் கேட்கலாது. சருகு மிருகு பருகு கண்டு வருமோ? இல்ல, நீங்க வந்த வழி எல்லாமே பிள்ளை. அந்த வழியில எந்த ஒரு வழியிலையும் வராது. தகவல் இருக்கா சொல்லுங்க. முதலாவது ஒரு துறையின் அல்லது ஒரு செயலின் நுணுக்கங்களில் பெற்றுள்ள தேர்ச்சி.
வெற்றி குட்டி வெற்றி. இதுக்கு சரி இப்ப நேற்று முந்தினாளர் சொன்ன தலைமையிலாம் இழுக்க இப்படித்தான் போகுதுன்னு சொல்லி கொட்டுறது. கொட்டு. எப்படி கொட்டுறதுன்றது சில பேருக்கு கண்ணக்க வரைக்க சொல்லுவினோம் இப்படி கொட்டுதுன்னு சொல்லி. என்ன சொல்ற வெளியில சொல்லாமல் சொல்லுங்க. அது கத்த. பல பொருள் ஒன்றாக சேர்ந்த தொகுதிக்கு தான் நான் அந்த விளக்கம் தந்தேன். இனி அந்த வழியில வந்து சொல்லுங்க. அப்ப இனி முதலாவது கண்டுபிடிக்கலாம், ரெண்டாவதையும் கண்டுபிடிக்கலாம். முதலாவது பத்த செத்த கத்தி என்று வருமா? நான் முதலாவதுக்கு வித்த சொல்றேன். சொல்லுங்க. மற்ற ரெண்டாவது வித்தை, ரெண்டாவதுக்கு சொத்தை, மூன்றாவதுக்கு கத்தை. ரெண்டாவதுக்கு பத்தை. நான் ரெண்டாவதுக்கு செத்த சொன்னேன். செத்த பத்தை வரும். பத்தை. பத்தை இல்ல செத்ததான். சரி, செத்தை. ஆமா, செத்தை. எதுக்கு செத்த? இந்த காய்கள் எல்லாம் சருகா போய்ன்றது காய்ந்து செத்தை. குச்சி என்று சொல்றீங்க. காய்ந்த இலை. அதுதான் காய்ந்த இலை குச்சி எல்லாம் காய்ந்து போனா செத்த தானே. எல்லாம் காய்ஞ்சு போனா என்ன செய்வோம்? அப்படியே போயிடும். முதலாவதுக்கு என்ன சொன்னீங்க பதில்? வித்தை. ஓகே ஓகே. அடுத்த ஆள் வந்து பத்மினி அவர்கள், உங்களுக்கான கேள்வி. மூளைக்குள்ள சரியா? கேக்குறது வேஸ்ட். 4 எழுத்துக்கள் இது. ஒரு புதிய விஷயம் உருவாகும் தொடக்க நிலை. ஒரு புதிய விடயம் உருவாகும் தொடக்க நிலை. எழுதணும். ஒரு புதிய விடயம் உருவாகும் தொடக்க நிலை. இரண்டாவது, அயராத உழைப்பில் கிடைப்பது. அயராத உழைப்பில் கிடைப்பது. மூன்றாவது, அயராத உழைப்பு கிடைப்பது இது. மூன்றாவது, இயற்கையின் விதி இது. இயற்கையின் விதி இது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. இயற்கையின் விதி. இது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. அவசியம் தானே. வெளியில ஒரு கேள்வியில முண்டையும் சொல்லாமல் வடிவா தேடிட்டு முண்டையும் மறுபடியா சொல்லுங்க, விடையா சொல்லுங்க. எங்க தேடுறேன்னு சொல்லித்தாங்க. உங்களோட தலைக்கு மேல ஒன்று இருக்குல்ல, தலைக்குள்ள அதுக்குள்ள போய் இருந்தாலும் இப்ப உடனே சொல்லி போடுவேன். அயராது உழைப்பில் கிடைப்பது என்ன? முதலாவது சொல்றீங்களா ப்ளீஸ்? ஒரு புதிய விடயம் உருவாகும் தொடக்க நிலை. ஓகே. முதலாவதும் மூன்றாவதும் பிடிச்சிட்டு, ரெண்டாவது இந்த தரவு மட்டும் ஒரு காய் சொல்லுங்க. அயராத உழைப்பின் கிடைப்பது இது. அதுதான் நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். சரியோ புள்ளியோ தெரியாது. உண்டை பிடிச்சு வச்சிருந்தா நான் சொல்றேன்னா மற்றதுக்கு ஏதாவது அந்த வழியில போட்டு சொல்லி பாருங்க. அதுதானே முதல் எழுத்தை தானே மாத்துறது. ஒரு புதிய விடயம் உருவாக்க, அது சரியான விடயம் தெரியாது, அதை உருவாக்க சில நேரம் சரியா இருந்தா வீண் இல்ல. உங்களோட அந்த 3.1 அது 3.1 புதிய விடயம் உருவாக்க தொடக்கும் நிலை. இயற்கையின் விதி. எனக்கு ஒன்றும் அது வரமாட்டேன்றது. ரெண்டாவதுக்கு தான் பார்த்தேன், உழைப்பில் கிடப்பது ஊதியம் என்று சொல்லி பார்க்கிறேன். மற்ற ரெண்டுக்கு தெரியாது. தவறு. ஜெசி சொல்லி பாருங்க. ஜெசி வச்சிருந்தது ஏதாவது சரியா இருக்கலாம். அயற்சி முயற்சி உயர்ச்சி. அது அவ்வளவுக்குள்ள 3 எழுத்து மட்டும் சரியா வந்திருக்கு. 3க்கும் என்ன எழுதுன்றது நீங்க யாராவது கண்டுபிடிங்க. சரோஜினி அக்கா இல்ல என்ன? ஓகே. சக்தி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அவரையும் காணல, அவரும் போயிட்டாரு. அப்ப வாணி அவர்கள் சொல்லி பாருங்க. நான் சொல்றேன்னா சாதனம் வேதனம் நூதனம் சொல்றேன். அது தவறு. செல்வி அவர்கள் சொல்லி பாருங்க.
கடைசிக்கு இழப்பு உழைப்பு பிழைப்பு. அதுவும் தவறு. தமிழக சொன்னதுல ஒற்ற எழுத்து சரியா வந்தது அதுக்குள்ள. கடைசி எழுத்தா? இல்ல இல்ல இல்ல, இடையேக்குள்ள ஒரு எழுத்து. ஒருக்கா முதல் திருப்பி எழுத்துல கடைசி சொல்லுங்க. எழுத்து இல்ல, இடையில ஒரு எழுத்து. லையன்னா சரியா இப்பன்னா சரியா? இல்ல அது ரெண்டு சொல்லல அது சொல்லுங்க. ரெண்டும் சொல்லணும். முயற்சி இதான் அந்த இச்சன்னா சரியா? ஜானா வரலாம். சரி. ஜெயமலர் ஒரு இட்ட ஒரு நம்ம முறை சரி. ஜெயமலர் தரவுகளை ஒருக்கா சொல்றீங்களா? ஓகே, இது 4 எழுத்து குறிக்கின்ற சொல். ஒரு புதிய விடயம் உருவாகும் தொடக்க நிலை. ஒரு புதிய விடயம் உருவாகும் தொடக்க நிலை. 2வது அயராத உழைப்பில் கிடைப்பது. 3வது இயற்கையின் விதி. இது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. இயற்கையின் விதி இது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. ஊக்கம் தேக்கம் நோக்கம். தவறு. கடைசி எழுத்து சரி. சரி, இப்ப 2 எழுத்துக்கு அடுத்த சொல்லி தந்தாச்சு. உமன்னாவும் சரி மற்றது இச்சன்னாவா வரும் இவ்வன்னாவா? சரி, இட்டன்னா. ஓகே. நான் சொல்றேன். தோற்றம். சொல்லுங்க சிவமணி அவர்கள் சொல்லுங்க. முதலாவதுக்கு தோற்றம், 2வதுக்கு ஏற்றம், கடைசிக்கு மாற்றம். நான் சொல்றேன். வாழ்த்துக்கள், அவர் சொல்லிட்டார். சரி, நீங்க அதை வச்சுக்கீங்க. நான் கடைசிக்கு சீற்றம் எடுத்தேன். இல்ல கடைசி மாற்றம் நான் ஒரு மாற்றத்தை மட்டும்தான் எடுத்தேன். மற்றது சிவமணி அக்கா முதலாவது 2வதும் என்ன? தோற்றம், ஏற்றம், மாற்றம். கஷ்டம். இந்த முறை கஷ்டம். உருவாகும் தொடக்க நிலை தோற்றம், தோன்றது. மற்றது ஏற்றம், அயராத உழைப்பு கிடைப்பது ஏற்றம். 3வது மாற்றம், இயற்கையின் விதி. மற்ற வாழ்க்கைக்கு இது மிகவும் அவசியமானது. மாற்றம் தேவையில்லை இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது, அது வரே இல்லை. ஜெசிக்குரிய கேள்வியா? ஜெசி, உங்களுக்கு பாப்போம். 2 எழுத்துக்கள் தான். இருவருக்கும் இடையில் இருக்கும் வரையறுக்கப்பட்ட உறவு. இருவருக்கு இடையில் இருக்கும் வரையறுக்கப்பட்ட உறவு. 2வதுக்கான தரவு 2 விரல்களுக்கு இடையில் இருக்கும் பகுதி. 2 இதை பார்த்தோன்னே நீங்க பிடிப்பீங்க. 2 விரல்களுக்கு இடையில் இருக்கும் பகுதி. 3வது அழகை கெடுக்கும் அழுக்கு. அழகை கெடுக்கும் அழுக்கு அல்லது சிவபெருமானின் கழுத்திலும் இது உண்டு. இவர்தான் இருக்கிறார். பெருமானும் தலையிலையா? கடத்திலையா? எனக்கு தெரியல என்னடா பார்க்கணும். அழகை கெடுக்கும் கெடுக்கும் இல்ல, அழகை கெடுக்கும் அழுக்கு. அழுக்கு. அழகை கெடுக்கும் அடுக்கு. அட 2 விரல் 2வது 2 விரலுக்கு இடையில் உள்ள பகுதி சொன்ன நீங்க. மற்றது அழுக்கு. அழகை கெடுக்கும் அழுக்கு. மணி சிவபெருமானின் கழுத்தில் இருக்கிறது நஞ்சு என்றதுக்கான ஒரு சொல்லுத்தானே அது. நஞ்சு இருக்குன்னு சொல்றோம் நீங்க. அந்த நஞ்சுக்குரிய ஒரு சொல்லுத்தான் அது. அதுக்குரிய 4 எழுத்துக்களா? இது 2 எழுத்து. 2 எழுத்துல. நாங்க இதுல இருக்கிறது வேஸ்ட் வாடி. எனக்கு ஒன்றுமே தெரியல. யோசிக்க என்ன இந்த விரல்களுக்கு இடையில இருக்குது என்னன்னு சொல்றோம் நாங்க. அது தெரியாது எல்லாருக்கும் தெரியும் தானே இது. அது இடையன்னு சொல்றோம் நாங்க இல்லையா? என்ன சொல்றீங்க? இடையண்டா? இடை இடை இருக்கிற இடை, இடுப்பு கிட்ட இருக்கிற இடை. நான் முயற்சி செய்து பார்க்கலாமா?
பொறுங்க வரேன் ஜெசிக்கு பிறகு ஜெசி கஷ்டம் ஜெசிக்கு பிறகு தமிழ் ரேகா முயற்சி செய்யுங்க சொன்னிட்டீங்க கிட்டத்தட்ட கடைசி எழுத்தை மாத்தி சொல்லி பாருங்க இடு ஜெயமலர் அவர்களே, சொல்லுங்க. மூன்றாவது தரவு என்ன? அழகை கெடுக்கும் அழுக்கு அதே நேரத்துல சிவபெருமானின் களத்திலும் இது உண்டு அதாவது நஞ்சுக்குரிய ஒரு சொல்லுன்றத சொல்லியிருக்கோம் நான் சொல்லலாமா? பொறுங்க வரங்க தமிழக சரோஜினி சக்தி இன்னைக்கு சொல்லுங்க பாருங்க சொல்லுங்க முதலாவது இணை, இரண்டாவது கணை, மூன்றாவது தெரியாது. நான் வீணா போடுகின்றேன் வினை. இல்ல கடைசி எழுத்து பிள்ளை எல்லாத்துக்கும் தவறு. அந்த அந்த படி புள்ளியா இணை என்று பாரது பிள்ளை. ஓகே நானும் இணை புனை கணை என்று எடுத்து பார்த்தேன். நானும் சும்மா சொல்லி பாக்கட்டா. வாணியவர்கள் சொல்லி பாருங்க அந்த ஓர்டர் படி கூப்பிடுவோம். நிக்கிறீங்களா வாணி அவர்களை? நிக்கிறேன் சொல்லி பாருங்க ஒருக்கா. இல்ல வருது இல்ல எனக்கு வெயில் கூடிட்டு இருக்கலாம் வெயில தீனியது இல்லையா கூடிட்டு. ஓகே சிவமணி அவர்கள் சொல்லி பாருங்க. நான் தொடு இடு வடுன்னு சொல்லி பாக்குறேன். இல்ல அந்த வழியிலயும் வராது. தொடுறது அவங்களையும் தொட்டா நீங்க பத்மினி சொல்லி பாருங்க. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னா அப்புறம் எழுதி வைக்கிறேன். ஜெசி வாசி காசி நாசி. இல்ல அந்த வழியில வராது. பிணை கணை சரி. முதலாவது பிணை தவறு. தமிழக சொன்னதுல ஒன்றுக்கு முதலாவது எழுத்து சரியா இருக்காது. கடைசி எழுத்து தான் பிள்ளைன்னு சொன்னான். என்ன சொன்னீங்க? தமிழருக்கா என்ன சொன்னீங்க? மது இடு தது அண்டு. மதுவா? மது மதுவா? அதுல ரெண்டாவதா சொன்னதுல முதல் எழுத்து சரி. ஈனா சரி. ஈனா சரி. ஆமா. இகை பிகை வகை என்று வரும். கை என்ன வருமா பின்னுக்கு? வராது. இடை இரண்டாவது இடை. அதைத்தான் அவர் சொன்னவர் முதல்ல அந்த கடைசி எழுத்து பிள்ளை. இடையும் பிள்ளையா? நாங்களே முயற்சி செய்வோம். இடை பிள்ளை என்றால் கஷ்டமே. இடு இடு இடுவும் பிள்ளையா? இடுக்கண் என்று சொல்றது ரெண்டு வீரர்களுக்கு இடையில உள்ள பகுதியை இடுக்கண் என்றும் சொல்லலாம். அழகை கெடுக்கும் அழுக்கு. நீங்க ஒரு வடிவான சட்டி ஒன்று போட்டு போறீங்க. யாராவது ஏதாவது ஒன்றை மேலால ஊத்தினால் இறை கரை பறை அப்படி என்றுதான் வரும். இறை என்று வருமே அந்த கைக்கு இறைன்னு சொல்றேன். சொல்லுவோம். நஞ்சு என்றால் கரை. நான் இதை ஒருத்தருக்குமே போடல. எல்லாரும் மறுபடியும் கத்துறபடியா அது முதலாவதுக்கு வரையில என்ன? ஓகே இறை சரி. முதலாவதுக்கு முறை உறவு முறை. உறவு முறை இருவருக்கு இடையில் இருக்கும் முறை உறவு முறை. ஓகே அடுத்தது தமிழ் ரகா. இது உங்களுக்கு நல்ல சுகமா வருது பாப்போமா? முதலாவது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது இது ஒரு நிபந்தனையற்ற பாசம். நிபந்தனை அற்ற பாசம். இரண்டாவது ஒருவருக்கு சிறிதும் துன்பம் தராத நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவது. ஒருவருக்கு சிறிதும் துன்பம் தராத நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவது. மூன்றாவது இது வாழ்க்கைக்கு மிக அவசியமானது ஒன்றாகும். சோறு.
இது வாழ்க்கைக்கு மிக அவசியமானது ஒன்றாகும். இப்போதைக்கு நல்ல வார்த்தைகளை அதான் பேசுவதற்கு என்ன இது என்ன முக்கியம் இப்போதைக்கு என்னத்துக்கு சோறுதான் சோறு வேண்டாம் வாழ்க்கைக்கு ஆ, மிகவும் அவசியமானது. வந்தனி எட்ட பாசம் பணம். இப்ப உங்களை சொல்லி சொன்னேன். ரெண்டு எழுத்து 3 எழுத்து என்ன நீங்க என்ன 3 எழுத்து. 3 எழுத்த சாரி நான் 2 எழுத்து நான் இப்ப தமிழ் ரெக்கார்டு தான் கேட்டேன். ஆமா ஆமா இது ஆமா நிபந்தனை. என்ன முதல்ல ரெண்டையும் சொல்லுங்க. இது நிபந்தனையற்ற பாசம். ஓம். இரண்டாவது, ஒருவருக்கு சிறிதும் துன்பம் தராத நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவது. ம். மூன்றாவது, இது வாழ்க்கைக்கு மிக அவசியமானது ஒன்றாகும். மனம் குணம் பணம். மனமண்டா குணத்துக்கு 3 சொல்லி நானா ஓ மற்றது பணம் என்ன மற்றது என்ன சொன்னீங்க மனம் பாசம் பாசம். மனம் குணம் ஒரு நிபந்தனையற்ற பாசம்னு சொல்றோம். நீங்கள் எல்லாம் அப்படி பாசத்தை அள்ளி பொழிகிறாள் தான் எல்லாரும். இதுல இருக்கிற எல்லாரும் அந்த எல்லார்டையும் இது இருக்கு. அத சொல்லுங்க. எல்லார்டையும் இருக்கு. எல்லா அம்மாக்கள்கிட்டையும் கூடுதலா இருக்கு. ஐயோ நேசம் பாசம். ரெண்டாவது நல்ல வார்த்தை பேசுவது. நான் பாசம்ன்றதே இதுல தந்துட்டேன். பிறகு 2 பாசம் சொல்லுவீங்க. அதுதானே நிபந்தனையற்ற பாசம். அந்த ரெண்டாவது தரவு மட்டும். இரண்டாவது, ஒருவருக்கு சிறிதும் துன்பம் தராத நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவது. ஓகே. ஓ மூன்றாவது, இது வாழ்க்கைக்கு மிக அவசியமானது ஒன்றாகும். நான் சொல்லலாமா? தமிழ் இருக்கா? மாட்டேன்டா சொல்லல. மாத்தன் சக்தி சொல்லுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. தாய்மை தூய்மை வாய்மை. வாழ்த்துக்கள். ஐயோ தாய்மை எல்லா அம்மாக்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னது பூரா வேற சொல்லலன்னா நான் ஒண்ணும் செய்யல. தாய்மை தூய்மை வாய்மையா? வாய்மை. வாழ்த்துக்கள். வாய்மை வந்து அந்த வாழ்த்துக்கள் சிறிதும் துன்பம் தராம நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்றது வாய்மை. ஆமா இல்ல, வாழ்த்துக்கள். நிபந்தனை தூய்மை. பாசம் வந்துதானே நீங்க தாய்மை என்றீங்க. இது முதலாவதுக்கு ஓ, தாய்மை தாய்மை. நிபந்தனையற்ற இதுண்டா என்ன? ஒரு அம்மாவால அந்த பாசத்தை அது சரியோ. ரெண்டாவதுக்கு ரெண்டாவது வந்து அவர் இது தூய்மை. இது வாழ்க்கைக்கு மிக அவசியமானது ஒன்று வந்து தூய்மையா இருக்கு. ஓ மற்றது வாய்மை, சிறிதும் துன்பம் தராத நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுறாங்க. அப்ப முக்கிய வாழ்க்கைக்கு அவசியம். வாணி சொன்ன இதுக்கு ரைமிங் இது போடுறா சோறு சேறு என்னன்னு போடுறது. வாரு காரு காரம் வேணும். அடுத்தது சக்தி அவருக்கு இல்ல இல்ல கடைசிக்கு சொல்லுங்க. ஜெயமலர்களே, கடைசி கேள்விக்கு என்ன சொன்னீங்க? தூய்மைக்கு அடுத்தது மற்ற வாய்மைக்கு வந்து இது சொன்னவர் வாய்மை சொன்னவர். வாய்மை, மற்றது வாய்மை. கடைசிக்கு வாய்மை. தாய்மை, தூய்மை, வாய்மை. என்ன செய்ய போறீங்க? சொல்ல போறீங்க. அதான் நான் கேக்குறேன். பாடமாக்கி போட்டு சும்மா பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சக்தி அவர்கள் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. ஓகே. 3 எழுத்துக்கள். இது ஒன்றின் மீது காட்டும் தீவிரமான விருப்பம். ஒன்றின் மீது காட்டும் தீவிரமான விருப்பம். இரண்டாவது, வட்டார வழக்கில் அறுவடை செய்தவர்களுக்கு கூலியாக தரப்படும் ஒரு தானியம். அது தானியம் தான் அது சொல்றேன்னு நினைக்கிறேன். வட்டார வழக்கில் அறுவடை செய்தவர்களுக்கு கூலியாக தரப்படும் தானியம். மூன்றாவது, பேச்சு வழக்கில் கைப்பிடி அளவை குறிக்கும். பேச்சு வழக்கில் ஒரு கைப்பிடி அளவை குறிக்கும். 3 எழுத்து. 3 எழுத்து தான். என்ன எழுதி வச்சுக்கிறோம், பாப்போம். அதாவது ஆவல் வாஞ்சை 2ல் ஒன்று வருமா? இல்ல, வர மாட்டெல்லாம் கேட்க கூடாது நீங்க.
ஒன்றின் மீது காட்டும் தீவிரமான விருப்பம் அண்டை நீ இல்லையண்ட ஒரு இப்படி எல்லாம் திரும்பி நம்ம இப்படி எல்லாம் வருதுல. இப்ப இந்திய அரசியல் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப விஜய்க்கு பின்னால அவ்வளவு சனம் அப்படி ஒரு தீவிரமான ஒரு விருப்பத்தால அப்படி அலையுது. அது மாதிரி ஒரு தீவிரமானதுக்கு வரலாம். 2 எழுத்தா 3 எழுத்தா? 3 எழுத்து. அடுத்து வட்டார வழக்கில் அறுவடை செய்தவர்களுக்கு கூலியா தரப்படும் தானியம். பழைய காலங்கள்ல இந்த வயல்ல வேலை செய்றவைக்கு கூலியாக இதை கொடுப்பார்களாம். இந்த பேர்லாம் அது கூட இது ஒரு அளவையும் குறிக்கும். சரி, அதையும் சொல்றேன் நான். ஒரு அளவையும் குறிக்குது, அதே நேரத்துல கூலியையும் குறிக்குது. அவையை கொடுக்கப்படும் கூலியையும் குறிக்குது. இதெல்லாம் இப்ப இல்ல, பழைய காலங்கள்லாம் இதெல்லாம். மூன்றாவதும் ஒரு கைப்பிடி அளவை சொல்லுறோம். அதுவும் ஒரு அளவு தான், கைப்பிடி அளவு. இம்மி முதலாவது முதலாவது கண்டுபிடிச்சாதான் மற்றதுல நீங்க அந்த வழியில போட்டு செய்து பார்ப்பீங்க. மற்ற இது ஒரு அளவையும் குறிச்சு நான் ரெண்டுமே அளவைத்தான் குறிக்குது. கையால பொத்தி பிடிக்கிற ஒரு அளவு, மற்றது அந்த கூலியையும் அந்த ஒரு அளவை சொல்லித்தான் அளவுக்கும் அந்த பேர் இருக்கு. இரண்டாவது கடுகு சரியா? சரியா? இல்ல, மிளகுதான் சரி. தவறு. மிளகு சொல்லி பார்க்கின்றேன். எனக்கு 2 சொற்கள் தான் தெரியும். முதலாவது கொன்று ஆவல், மற்றது வாஞ்சை. நான் வாஞ்சை என்ற சொல்லை எடுக்கின்றேன். அந்த வழியில வராது. ஆவல், வாஞ்சை, ஆவல், அதையும் விட தீவிரமான என்ன சொல்வீங்க? ஒரு விதமான பற்று 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 அற்று போச்சு. அற்று சொல்லுங்க. பற்று பற்று, இரண்டாவது சற்று, மூன்றாவது அளவு அளவு. மூன்றாவதுக்கு சற்று, முதலாவது பற்று, இரண்டாவது நெற்று. தவறு 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 தவறு. நெற்றோ அது வழியில வலைய வேணாம். பிடிக்கும். சொற்களே பிள்ளையா? 3 சொற்களும் ஆமா, ஒரு எழுத்து கூட அதுக்கு வேற இல்லை நீங்க சொன்னதுக்குள்ள. ஒன்றின் மீது காட்டும் சொல்லி தீவிரமான பார்க்கட்டா? விருப்பம். சொல்லி பார்க்கவா? சொல்லுங்க. பித்து ம். வட்டார தானியம் நெத்துன்னு சும்மா சொல்றேன். கடைசிக்கு கொத்துன்னு சொல்லி பாக்குறேன். கொத்து நெத்து பித்து விட வந்துட்டு தான் மாறி சொல்றீங்க. மற்றது ஒன்று முதலாவது பித்து, ரெண்டாவதுக்கு அளவு. ரெண்டாவது அளவுன்னு தான் சொன்னா, மூன்றாவது அளவு கொத்து, கடைசிக்கு கையால பொத்தி பிடிக்கிறது பொத்து கொத்து. போனா போனா பொத்து கொத்துவா? இன்னும் முழங்கில நானே செய்யறேன். இப்படி குத்து 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 குத்து, கையால அப்படி பொத்தி பிடிக்கிறத குத்துன்னு குத்து சொல்றாங்க. குத்து குத்து. ஓகே, என்ன விடையல் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் குத்து. பித்து பித்து பிடிச்சு பேசானே பேசானே மலையுது கூட விருப்பத்தால. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப பித்து பிடிக்கு. மற்றது கொத்து. அப்ப பித்தென்று சொன்னால் விசரன்றதுக்கு ஒரு அர்த்தம் வருமோ? அல்ல பற்றன்றதுக்கு? அப்ப கைப்பிடி கூடுதலான ஒரு இது இனி இல்லையண்டா, யோசிக்காமல் அலைறாக இல்ல, ஒன்றையும் சிந்திக்காம ஆமா, ஆமா, ஆமா. கைப்பிடி அவையில இருக்கிற நிற குறையில பார்க்காமல் இல்ல. அது அதிகமான பற்று என்ன? அதிகமான ஒரு 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 ஓ, இச்சைன்னு சொல்லலாம், காமம்னு சொல்லலாம், இடையில. ம். ரெண்டாவதுக்கு என்ன? ரெண்டாவது கொத்து. நான் அளவையும் குறிக்குதுன்னு சொன்னேன் நான். கொத்து. ஆமா, ஆமா. மூன்றாவது? குத்து. மூன்றாவதுதான் குத்து. ஓ, அறுவடை செய்தவர்களுக்கு கூலியாக அப்ப கொத்துன்னு சொல்லித்தான் நான் கொத்து, கொடுப்பேன். கொத்து அது ஆள பணமா கொடுப்பேன். இருந்தாலும் சரி, தானியமா இருந்தாலும் சரி, அந்த கொத்து. அவன் இந்த நாள் கூலிய நான் அந்த கொத்து வாங்கிட்டியா, கொத்து வாங்க போறேன்டா, கூலி வாங்க போறேன்டா அர்த்தம். அதுல இந்த கொத்து என்று சொல்றதுக்கு அந்த சாமத்திய இதுகளுக்கு அந்த
பாம்பு ஆ, சட்டை வச்சு ஓ, எலுமிச்சங்காய் அது அளவு அது பெரிய ஒரு அளவுதானே இதான கொத்து. செய்யறா. நான் 4 சுண்டு அளவுதானே ஒரு அதுவும் கொத்துன்னு தானே. ஆமா, நாங்க அளவு. 4 அளவுதானே அது சுண்டு 4 சுண்டு ஒரு கொத்துன்னு சொல்றோம் நாங்களே. ஆமா ஆமா ம். ஆமா. அது ஒரு அளவுதான். ஓகே, ம். இப்ப தமிழகம் பத்மினி தான் துப்புரவா சொல்லல. பரவாயில்ல, நல்லதா போச்சு. அடுத்த ரவுண்ட் எடுங்க. அப்ப நாங்கள் என்னாலும் மார்க்ஸ் எடுக்கலாம். ஒவ்வொரு முறையும் பின்னுக்கு போறோம் நாங்களும். நான் எங்க போறேன் முன்னுக்கோ? ஓ, நீங்கள் போனாலும் முதல்ல என்ன இருக்கா, நீங்கள் இல்ல இல்ல 2வது இல்ல மூன்றாவது வந்த நீங்கள் போலடாக்கு. இல்ல இல்ல. நான் மறுவலிருப்பு பாக்குறேன். நான் பத்மினி மூன்றாவது வந்து இருக்க. பாத்தீங்களா? ஆஹா. ஆ, இப்ப ஓகே, அடுத்தது என்ன இது? எழுத்துக்களை தந்து சொல்ல கண்டுபிடிங்க. ஓகே ஓகே, அந்த கேட்டகரி. ஓகே, 12 1 மணி. இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன? ஓ ஆனா உடனே நான் ஆ, இலகு தான் கொண்டு வந்தேன் நான் எல்லாத்தையும். உடனே வர இல்லை இவங்க எங்க பழைய இதை எடுத்துட்டு வந்திருக்கா போல இருக்கு. இப்படியானதான் நல்ல கொஞ்சம் மூளைக்கும் இல்ல வேலை. இல்ல இந்த அது சுட எழுதினதுதான் நான் இல்ல. ஆ. என்னுடைய கணவர் எழுதி தந்தது. ஏமனுக்கு தான் வந்து குட்டு போடும். ஓகே, இப்ப நான் இதை சும்மா மத்தாரன் எல்லாருக்கும் இது ஜெயமுடன் அவர்களே, என்னை 3வதாக அழைக்கிறீர்களா? ஓகே நன்றி. ஓகே, முதலாவது வாணியவர்கள் எழுதுங்க பாப்போம். தியதிக்கு வர தீனா, தீனா. சட்டிக்கு வர சானா, ம் இன்னும் இருக்கா தீனா, ம் அம்மாக்கு வர மன்னா, ம் படத்துக்கு வர டானா, ம் பட்டத்துக்கு வர இட்டன்னா, ம் அத்தைக்கு வர இத்தன்னா. 2வது எழுத்து என்னம்மா? சானா சட்டி. சானாவா? சட்டி. சட்டி. ஓகே சரம், ஓகே ஓகே சட்டி. ஓகே. வாணிடா கண்டுபிடிங்க. உம்மன்னா வந்ததானே? ம், அதுதான் இப்ப நடக்கிறது. உம்மன்னா சதி திட்டம். ஐயோ ம், சதி அடுத்தது திட்டம். செல்வி அவர்கள். ஓகே. படத்துக்கு வர பானா, தம்பிக்கு வர தானா, ஓகே. கறிக்கு வர ரீனா, கரையா கரியா? கறி சாப்பாடு கறி கறிக்கு வர ரீனா. மற்றது குரங்குக்கு வர கூனா, அப்பாக்கு வர இப்பென்னா, குரிலுக்கு வர ரீனா, என்னதுல? குரிலுக்கு வர ரீ. அந்த 2 ரீனாம் அதானே? ஓ ஆ, சின்ன இல்லைன்னா. ஓ 2 நான் முதல் யோசிக்க. குறிப்பறிதல். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த சிவமணி அவர்கள். சிவப்புக்கு வர சீனா, 2 சுழி நானா, அம்மாக்கு வர எம்மன்னா, அம்மாக்கு வர மாவன்னா, திருப்பி எம்மன்னா, கடைசி எடுத்து சானா, சட்டிக்கு வர சா. சிம்மாசனம். ஜெயமல மன்னிப்புடன் சத்தீஷ் கேட்டவர் இல்லை 3வது. சக்தி, அடுத்த சக்தி வாங்க, நான் மறந்து போனேன். ஓகே, சக்தி அவர்கள் வாங்க. நன்றி செல்வி, ஞாபகப்படுத்தியது. பரவாயில்ல. நான் இந்த உடன்படி வரைக்கும் அதை யோசிக்கல. ஓகே, நீங்க எழுதுங்க. பொட்டுக்கு வர போனா, தம்பிக்கு வர தானா, ஆடுக்கு வர டூனா, பந்துக்கு வர இந்தன்னா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, என்ன சட்டிக்கு வர சானா, 2 சுழி நானா, இப்பன்னா. இப்ப போனா தானா டூனா இந்தன்னா இட்டன்னா சானா நானா உப்பன்னா. சந்தன பொட்டு. வாழ்த்துக்கள். அடுத்தது பத்மினி அவர்கள். மன்னிக்கவும், நான் விடைபெறுகிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பங்கு பெற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்படி இடக்கட ஓடி வாங்க. ஆமா, பத்மினி எழுதுங்க. ஓ சட்டிக்கு வர சானா, பருந்துக்கு வர டூனா, தும்பிக்கு வர தூனா, பச்சைக்கு வர இச்சன்னா, குழந்தைக்கு வர கூனா, பந்துக்கு வர இந்தன்னா, மரத்துக்கு வர மானா, மரத்துக்கு வர டானா, டானா, கடைசி எடுத்து இக்கன்னா, அக்காக்கு வர இக்கன்னா வரணும். 哦 ஓகே.
அவர் சொல்லாட்டி நான் சொல்றேன். பாத்தீங்களே, நீங்கள் உங்களுக்கு வர முதல்ல நானே சொன்னேன் நிற்கன்னாண்டு. அதுதானே. உம். ஏதோ குருந்து மரமோ என்ன புரிஞ்ச உம்மன்னா இல்லையே கூனா. அப்புறம் இந்த என்ன சொன்ன நீங்க என்ன காட்டிய விட்டா சத்தம் வருது. வரேன் வரேன். சரியா? வருது இல்ல. மன்னிப்பட நான் எழுதையில ஜெயமலக்கா. அது அவாவுக்கு தான் அது. சரி. குருந்து மரமோ கூரு குருந்து தொடங்குமா? மாத்தி போடுங்க எழுத்து. பூனா விட்டுட்டு வேற போடுங்க. மானா தொடங்குமா? சொல்லுங்க. மரக்குருந்து எதுக்கு நான் கொண்டு வரீங்க? அது போட்ட மாதிரி சொல்லி கொடுக்க கூடாது நீங்க. நான் ரெடியா நிக்கிறேன், நீங்கள் என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க? மருது அப்படி மருது முதல் குருந்துன்னு சொன்னீங்க. குருந்து குருந்து எனக்கு விடுங்க ஒரு சான்ஸ். ஏன் போறீங்களா? நான் போறேன். சொல்லுங்க பத்மினி அக்கா. ஐயோ பாத்தீங்களா, எல்லாருக்கும் உங்களுக்கு 2 பேர்த்த டைம் கொடுத்துட்டா. குருந்த மர அதிர்ஷ்டம் வரப்போகுது பாப்போம். கூனா தானே விட சொல்ல வேற விட்டுட்டு வேற எழுத போட சொல்லி சொன்னேன். கூடாது இல்ல, அது முதலே சொன்னதுதானே. இல்ல அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. குழப்ப கூடாது உள்ள. ஓகே, டைம் போகுது. சரி, நீங்க அப்ப மாற்றி கொடுங்க. என்னன்னு தெரியும். நான் சொல்ல மருந்து சரக்கு. ஐயோ அதான் மானா போட்டுட்டு பேருந்து மருதோட நின்ற நீங்கள் மருத வண்டியோட. சில நேரம் வராது அப்படித்தான். ஓகே, வரவே மாட்டேன். தை என்ன? தைக்கு வர தை என்ன? பயத்துக்கு வர ஜானா, மரத்துக்கு வர சானா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, ஆடுக்கு வர டூனா, கரிக்கு வர டீனா. கரியா இது கரியனா கரி. மற்றது அத்தைக்கு வர இத்தன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா, முட்டைக்கு வர மூனா. முட்டைக்கு வர மூனா. முரட்டு தைரியம். வாழ்த்துக்கள். அடுத்தது தமிழ் அக்கா. உங்களுக்குரிய எழுத்துக்கள் வந்து தம்பிக்கு வர தானா, வாளிக்கு வர பாவென்னா, டாவென்னாவ. அடுத்தது அது பிறகு ஒரு தானா. தம்பிக்கு வர தானா, விளக்குக்கு வர வீணா, 3 சுழி இன்னன்னா, மற்ற அம்மாக்கு வர மன்னா. விரண்டாவாதம். வாழ்த்துக்கள். இது ஒன்றுதான் ஒழுங்கா மூளைக்கு. வேற சக்தி போயிட்டு வேற யாரும் நிக்கிறீங்களா? எல்லாரும் வந்துட்டா. ஓகே ஓகே, டைம் போ. அடுத்தது டக்குன்னு முடிப்போம். ஓகே, வெட்டுறதா? இனி வெட்டுறது. ஓகே சேர்ந்து செய்வோமே. இந்த டைம் 2 மணிக்கு நிப்பாட்டுறதானே? அல்லது நிப்பாட்டி எடுக்கவா? நிப்பாட்டி எடுக்கணும். ஓகே.